அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல லக்ன பலன்களை வரிசையா ஒரு லக்னமா பார்த்துட்டு வரோம். அதுல காலபுருஷ தத்துவத்துல 2வது லக்னம் ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தோட பலன்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன, ராசினா என்ன, ராசி பலன்களையும் லக்ன பலன்களையும் நம்ம எப்படி ஒன்று சேர்த்து நம்மளுடைய முழு பலன்களை பார்க்கணும், எதை முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் இங்கே தரேன். இந்த வீடியோவில் லக்னம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்து தெளிவு அடைஞ்சிட்டு திருப்பி இந்த வீடியோவை உங்களுடைய பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்ன பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த வீடியோவில் முதல்ல ரிஷப லக்னக்காரர்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும், அவங்க வசிக்கக்கூடிய வீடுன்றது எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கல்வி எப்படி அமையும், அவங்களுடைய சொத்து, வேலை, வருமானம், பணம், திருமண வாழ்க்கை, குழந்தை, அவங்களுடைய ஆரோக்கிய நிலை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்ன சின்ன சின்ன ரெமிடிஸ்லாம் பண்ண முடியும், என்ன உங்களுடைய லக்கியான நம்பர்ஸு, கலரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கைடாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போர்ஷன் பை போர்ஷன் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான ஒரு பலன்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். வீடியோவின் இடையிடையில் நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய ரெமிடிஸும் நம்ம சொல்லியிருக்கோம், சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெமிடிஸை மிஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பொறுமையாக இந்த ஒரு 20-30 நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி, முதல்ல ரிஷப லக்னக்காரர்களோட குணநலன்களை பார்த்துடலாம். கவர்ச்சியான கண்களை உடைய ரிஷப நேயர்களே, நீங்கள் எதையும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ பலன் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு எதை காத்தும் பயமே இல்லை, சீக்கிரம் பயப்படவும் மாட்டீங்க. கொஞ்சம் அவசர குணம் ஜாஸ்தி. மாற்றி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுல உங்களை வெல்ல யாராலையும் முடியாது. புதுசாக வரக்கூடிய நபர்கள்கிட்ட ஈஸியாக போய் மிங்கிள் ஆடுவீங்க, பழகிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்காது. ஆனால் கூட்டம் உங்களுக்கு ஆகாது. கூட்டமாக இருந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து தானாக நீங்கள் நகர்ந்து வந்துடுவீங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ், உங்களை நீங்கள் அழகாக வச்சுக்கணும், காஸ்மெட்டிக்ஸு, இது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். சேகரித்து அதை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எப்போவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்லா ட்ராவல் பண்ணணும், பயணம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படி நீட்டாக இருக்கக்கூடிய ரிஷப லக்னக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு, வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? நீங்கள் இருக்கக்கூடிய வீடு ஒரு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பாக இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங் வீடாக இருக்கக்கூடியதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய இடமா கூட இருக்கும். அக்கம் பக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டல் எதாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெண்கள் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. வீடு பக்கத்துலேயே, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பிரத்யட்சமாக ஒரு அம்மன் கோவில் இருக்கும். ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டுகளோட சாட்சி அமைப்புகள் தான் இது எந்த அளவுக்கு சரியாக வருது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, உங்களுடைய குல தெய்வம் அது எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொதுவாகவே 2 குலதெய்வம் இல்லைனா 2 இடத்துல இருக்கக்கூடிய குலதெய்வமாக அமைஞ்சிருக்கும். 2 கால பூஜைகள் நடக்கக்கூடிய ஒரு கோவிலில் குலதெய்வமாக அமைஞ்சிருக்கும். விவசாய பூமி அப்படி இல்லைன்னா ஒரு பலா, வாழை தோப்புகளுக்கு பக்கத்தில் இல்லை தோப்புகளுக்குள்ள உங்களுடைய குலதெய்வம்ன்றது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பெருமாள் வழிபாடும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். சரி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி பார்த்துடலாமா? உங்களுடைய குடும்பம் சமுதாயத்தில் ஒரு நல்ல பணம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய தாய்க்கு உங்கள் மீதும் உங்களுக்கு உங்கள் தாய் மீதும் ஒரு அதீத அன்பு இருக்கும்.
தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டு, ஆனால் கொஞ்சம் ஆரோக்கிய நிலை வந்து குறைபாடோடு தான் இருக்கும். காலில் ஒரு அடிபட்டு அது ஃப்ராக்சர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை கூட உங்கள் தாய்க்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு பெண் சகோதரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய தந்தையோட ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் உங்கள் ஃபாதருக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. உங்கள் குடும்பத்தில் வந்து டீச்சரு, அப்படி இல்லைன்னா லாயர், இல்லைன்னா பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்களே கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கலாம். உங்களுடைய எல்டர் பிரதர், மூத்த சகோதரருக்கு வந்து அவருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு இல்லைன்னா ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும்? கல்வியை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடையை தாண்டி தான் முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய உயர்கல்வியிலுமே கூட ஒரு தடை வந்திருக்கும். அது என்ன மாதிரி தடையாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி போய் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக மினிமம் 2 ஸ்கூலாவது உங்களுடைய ஸ்கூல் லைஃப்லேயே மாறி இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடையை தாண்டி தான் நீங்கள் கல்வியை வந்து கடந்து போக வேண்டிய கட்டாயமாக அமைஞ்சிருக்கும். சரி, அடுத்து உங்களுடைய வேலை, தொழில், பணம் புழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பரம்பரை தொழில் அப்படின்றத நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக அது அமையும். பரம்பரை தொழில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாது, அதில் நஷ்டம் வரும். முதல்ல ஒரு வேலைக்குன்னு போயிட்டு அப்புறம் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டமானதாகவும் லாபகரமாகவும் அது அமையும். கண்டிப்பாக இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அழகு சாதன பொருட்கள், இது ரிலேட்டடான பிஸ்னஸ் உங்களுக்கு லாபமும் தரும், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக 28 வயசுக்கு மேலே தான் உங்களுடைய ஆசைகள்லாம் ஒன்று ஒன்றா பூர்த்தி ஆகிட்டே வரும். எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே, எந்த ஒரு விஷயம், தொழில் கூட வேண்டாம், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கையில் முழு பணத்தை வச்சுட்டு தொடங்கவே மாட்டீங்க. அதற்கான ஒரு பகுதியை பணம் தான் இருக்கும், ஆனால் அந்த விஷயத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்ஐசியில் வந்து லாபம் உண்டு. எல்ஐசியில் லாபம்னா என்ன அப்படின்னா, நான் போய் எல்ஐசி பாலிசி பிடிக்கணுமா அப்படின்றது அர்த்தம் இல்லை. இப்போ எல்ஐசின்றதை நம்ம எதுக்கு போடுவோம்? வாழ்க்கையில் நம்மளுடைய பிற்காலத்துக்கு உதவணும், நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்றது. ஸோ இங்கே நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு ஆயுசில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு லாபம் இல்லை, நம்ம குடும்பத்துக்கு லாபம். இப்போது ரிஷப லக்னக்காரர்களுக்கு எல்ஐசியால் லாபம்னா அப்போ உங்களோட ஆயுள் வந்து பலமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்ஐசி போட்டிங்கன்னா அந்த பணத்தை நீங்களே அனுபவிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து உங்களுடைய சொத்து, என்ன மாதிரி சொத்து அமையும், சொத்து நிலைகள் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உயில் சொத்து, அரசாங்க பட்டா இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தந்தை சார்ந்த சொத்து ஒன்று வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். பராமரிப்பு இல்லாமல் ஒரு சொத்து, தந்தை சார்ந்த சொத்து வந்து கண்டிப்பாக இருக்கும். மனைவி பேரில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடைச்சிடலாம். அதுவே உங்கள் பேரில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் எதுக்கு வாங்கினீங்கன்னு கூட உங்களுக்கு காரணம் தெரியாமல் நிலையில் இருக்கும். அந்தளவுக்கு கடன் வந்து ஏறும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு கார் வாங்கணுன்ற எண்ணம், ஆசை வந்து நிறையா இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து கார் வாங்கிடுவீங்க. அடுத்து வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை, அதை பற்றியே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்களை விட அழகான மனைவி, அதுவும் காதல் மனைவியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை அன்செக்யூர்டு ஒரு ஃபீலிங்னாலேயோ அந்த திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பயமான நிலையிலே இருப்பீங்க. ஒரு பயம் கலந்த ஒரு சந்தேகத்திலே இருப்பீங்க. இந்த திருமணம் நல்லபடியாக நடந்துருமா, இது நடக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே நீங்கள் இருப்பீங்க. மனைவி மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனாலும் மனைவி வீட்டார் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு அவமானம் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட நடந்துக்கும் போது கொஞ்சம் பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தனி குடித்தனம் போயிடுவீங்க. அந்த தனி குடித்தனம் வந்து வெளிநாட்டுக்கே போய் செட்டில் ஆகிற வாய்ப்புகளும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு நிறைய அமையுது. நல்ல 2 குழந்தைகள் பிறக்கிறதுக்கான நல்ல யோகங்களும் இருக்குது. குழந்தை மூலியமாகவும் நல்ல லாபங்களும் உண்டு. ஆனால் வயதான ரிஷப லக்னக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட குழந்தையோட வருமானத்தை நீங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கான சுய வருமானமும் சுய பணம் இன்னமும் இருக்கும். அவங்களுடைய கையை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பட் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது. தே வில் பி வெல் செட்டில்டு, ப்ராப்ளம் இல்லை.
சரி, இப்போ உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கண்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து தலையில் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீர் கோத்துக்கிறது, சளி இறங்கிறது, ஒற்றை தலைவலி, சைனஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. வயத்தில் அல்சர் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. கண் பார்வை கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். பட் எந்த நோயாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நோய் தீர்ந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனரியாக என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நிறையா பலன்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வாழ்வியல் ரெமிடிஸ் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் ஒரு சின்ன புல்தரை வந்து அமைச்சுக்கோங்க. ஒரு வெளியில் சின்ன இடம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு புல்தரை அமைச்சுக்கோங்க. ஈவினிங்கில் அங்கே உட்காந்துக்கோங்க. இல்லை ஆர்டிஃபிஷியலாக புல்தரையெல்லாம் இப்போ கிடைக்கிது, அது கூட நீங்கள் வீட்டு உள்ள ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் புல்தரை அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை உற்பத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் இயங்க ஆரம்பித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவி உறவுக்கு இடையே வந்து விரிசல் இருக்குது, இல்லை எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்னக்காரங்க உங்களுடைய துணைவியோ துணைவரையோ ஹில் ஸ்டேஷன்ஸ், மலை பிரதேசங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத. உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர்மா சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வர்மா சிகிச்சை, இந்த மசாஜ், தாந்திரிக் மசாஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். பசுமாட்டிற்கு வந்து அகத்திக்கீரை நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல பலனை வந்து ரிஷப லக்னக்காரர்களுக்கு கொடுக்கும். அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அரிசி மாவு எடுத்து டெய்லி வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுகிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்மா கரைஞ்சி நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் செஞ்சுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு வந்து தடைகள் இல்லாமல் நல்லபடியாக பாசிட்டிவாக முடியறதுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள், நிறங்கள், நாட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா திங்கட்கிழமை மண்டே, புதன்கிழமை வெட்னஸ்டே மற்றும் சனிக்கிழமை சாட்டர்டே. அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்கள், கலர் அப்படின்னா ஒயிட், கிரீன், ப்ளூ, வெள்ளை, பச்சை, நீலம். அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6 and 8, 5, 6 மற்றும் 8. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் வரக்கூடிய தடைகள், சின்ன சின்ன தடைகள் எல்லாம் தாண்டி நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையில் இதை ஒரு கைடாக யூஸ் பண்ணி நீங்கள் முன்னேறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஒரு டவுட் வருது, என் வாழ்க்கையில் என்ன படிப்பு என்னன்றதுலாம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இது வந்து ரிஷப லக்னத்துக்கான பொது பலன். இது வந்து ஒரு 70 to 80% அக்யூரேசி லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து 90% அக்யூரேட்டாக எனக்கு எக்ஸாக்டாக ட்ரிகர் பண்ணி சொல்லணும். கல்வியில் எந்த மாதிரி கல்வி வந்து நான் படிப்பேன், எப்போ நான் வந்து காலேஜ் முடிப்பேன், எப்போ வேலைக்கு போவேன், எப்போ எனக்கு திருமணம் அப்படின்ற கால நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுன்றது கட்டாயம். ஏன்னா சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது, அந்த கிரகத்துக்கு ஏற்றவாறு என்ன தசாபுத்தி பலன்கள் நடந்துட்டுருக்கு, கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரி பலன்களை கொடுத்துட்ருக்கு, இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஆய்வு பண்ணும்போது தான் காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியும். ஸோ உங்களுக்கான துல்லிய பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்ப ஜோதிடரையோ அன்னைக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த வீடியோவில் லக்ன பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய லக்னம் மற்றும் ஒரு 1 பேஜ் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் இலவசமாக அனுப்பிச்சி தரோம்.
மற்றபடி ஜோதிட ரீதியான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் எங்களுடைய சேவையை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக இது ஒரு கைடாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைடன்ஸு உங்களுக்கு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் இந்த சேனலில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அது உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். உங்களை மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, யாரெல்லாம் இந்த ஜோதிட பலன்களை தெரிஞ்சுக்கணுமோ, இந்த சேனலை இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா லக்னத்துக்கான பலன்களோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். எல்லா லக்னங்களுக்கான பலன்களும் இதே மாதிரி தெளிவாக டீட்டெயில்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். சுகமே சூழ்க. நன்றி.